Hi friends, welcome to Sanjaya Study Circle. டிசம்பர் 16 and 17ஓட கண்டவசா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 14 and 15ஓட question answer பார்த்தரலாம். First question. Which is the largest soil group in India? Black soil. Who was the first Indian Governor General of Independent? Rajaji. Which state has highest elephant in India? Karnataka. Today கான headlines பார்க்கலாம். மக்களுடன் முதல்வர் விஜய் திவஸ் PM மோடி President Murmu pay homage to heroes of India's win over Pakistan in 1971 war. Editorial The Citizenship Act. Rural uptake of sanitary spots rise to 45% says Union Health Minister Mansukh Mandaviya. First headline பார்க்கலாம். மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் டிசம்பர் 18இல் கோவையில் தொடக்கம். அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைய வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவையில் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா 1 to 5 அனைத்து தொடக்க பள்ளியிலும் தொடங்கி வைத்திருப்பாரு. இதை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்லைன். விஜய் திவஸ் மறைந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் அஞ்சலி. இது பார்த்தீங்கன்னா விஜய் திவஸ் தினத்தையொட்டி மறைந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் சனிக்கிழமை அஞ்சலி செலுத்தினர். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போரில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் சரணடைந்தனர். அதனால ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போரில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் உயிர் தியாகம் நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. அதனால தான் அஞ்சலி செலுத்தும் விதமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட பதிவு. மேலும் முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான், இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே, கடற்படை தலைமை தளபதி ஆர் ஹரிகுமார், விமானப்படை துணை தலைமை தளபதி அமித் பிரீத் சிங் ஆகியோர் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையங்களை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய குடியுரிமை சட்டம் ஒவ்வொரு இந்தியருக்கும் குடியுரிமையை பிறப்புரிமையாக வழங்கியுள்ளது. இந்தியாவில் பெற்றோர்களுக்கு பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள் அவர். இது பார்த்தீங்கன்னா குடியுரிமை பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்கும். ஆர்டிக்கல் இதில் 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கும். இது எங்கேருந்து பரோ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து பரோ பண்ணியிருப்பாங்க. குடியுரிமை பார்த்தீங்கன்னா நம்ம 5 மூலம் குடியுரிமை பெறலாம், 3 மூலம் இழக்கலாம். அந்த 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இந்த 5 மூலம் நமக்கு குடியுரிமையை பெறலாம். அதே 3 மூலம் இழக்கலாம். அது என்னென்னா குடியுரிமையை துரத்தல், அதாவது தானாக முன்வந்து குடியுரிமையை துரத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல். இந்த 3 மூலம் நம்ம குடியுரிமையை இழக்கலாம். இந்த இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட 1955 குடியுரிமை சட்டம் 2019ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் ஆகியது. நெக்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். கிராம பகுதிகளில் சானிட்டரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரிப்பு. பிரதமரின் மக்கள் மருந்தக மையத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 35 கோடி சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்பட்டன. அவற்றில் கிராம பகுதிகளில் சானிட்டரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நிறைய திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்களெல்லாம் பார்க்கலாம். பெண்களை காப்போம் திட்டம் 2015 பிரதமர் மோடியால் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த சேவை மையம்.
இது பார்த்தீங்கன்னா சமூகம் குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வித பாகுபாடின்றி பாதுகாப்பு அளிக்கவும் ஆதரவளிக்கவும் நோக்கில்தான் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து முத்தலாக் சட்டம். இது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள உடனடி முத்தலாக் விவாகரத்து நடைமுறையை வந்து தடை செய்வதற்கு மத்திய அரசு முத்தலாக் தடை சட்டம் வந்து நிறைவேற்றியுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த நிதி திட்டமே பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டமாகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம். இது பாருங்க, பெண்களின் சுகாதார நலனை மேம்படுத்துவதற்காக பிரதமரின் மக்கள் மருந்தக மையங்கள் வந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழே தொழில் தொடங்குவதற்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுவது தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வீடுகளில் 70% வீடுகள் பெண்களின் பெயரிலேயே பதிவாகி உள்ளதாம். நெக்ஸ்ட் பாருங்க மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் பல ஆண்டுகள் நிராகரிக்கப்பட்டு வந்த பெண்களுக்கான உரிமையை பிரதமர் மோடி வந்து நிலைநிறுத்தியுள்ளார். பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்களின் ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. டுடேக்கான கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், how many years can a person get Indian citizenship? Second question, on which date Vijay Diwas is celebrated? Thank you friends.